Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எப்படி என்னோட ஹேர் growth-ஐ அதிகப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வேலை எப்படி நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிஃபோர் வீடியோ கிளிப்பிங் பார்த்துடலாம். இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் ஆல்ரெடி என்னோட சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் நான் ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். என்னோடய ஹேரில், அதாவது நான் நெத்தியில் நான் உச்சி எடுக்கிற இடத்த பாருங்கள். அந்த இடத்துல ஹேர் க்ரோத் எனக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம ரெகுலராக ஒரு இடத்துல உச்சி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஹேர் க்ரோத் இல்லாமல் இந்த மாதிரி சொட்டை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஹேர் க்ரோத்துக்காக புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆப்வியஸ்லி எனக்கு அந்த இடத்துலையும் ஹேர் க்ரோத் இருக்கணும். ஸோ அதுதான் ரிசல்ட்டு. ஓகே, நான் இப்போ ஹேர் க்ரோத்துக்காக என்ன நான் ட்ரை பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ரெகுலராக என்னோடய ஃபுட்டில் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிட்டேன். எப்படி வந்து கருவேப்பிலை பொடி நான் ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். கருவேப்பிலை வந்து வீட்டிலேயே வளர்க்குற கருவேப்பிலையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கடையில் கிடைக்கிற கருவேப்பிலையை நல்லா க்ளீனாக ஒரு 10 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பொடியாக அரைக்க போகிறோம். அண்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா வெறுமனே நம்ம வந்து கருவேப்பிலையை கழுவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு ருசியாக இருக்காது. ஸோ ருசிக்காக எக்ஸ்ட்ரா இந்த பயிர் வகைகள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கருவேப்பிலையை நான் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஈரம் வந்து துளியளவும் இருக்கக்கூடாது, நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மொடுன்னு சலசலன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து அந்த வரமிளகாயும் நான் சேர்த்து மொத்தமாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு வெள்ளை துணியில் பரப்பி ஃபேன் கடியில் வச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் வந்து ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து உளுந்து மட்டும் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து உளுந்து அதிக குவான்டிட்டி இருக்குது அப்படின்றனால அதை மட்டும் தனியாக நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாம் பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி எடுத்து லைட்டாக வந்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கருவேப்பிலை நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்படின்றனால. ஸோ இட்லி பொடி மாதிரியே தான் இருக்கும். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காது, நல்ல சுவையாக இருக்கும். இந்த பொடியை நான் எப்படி ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நார்மலாக வந்து வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் நான் அதை சாப்பிட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு இதில் வந்து 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ மேக்ஸிமம் 2 ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எடுத்து இந்த மாதிரி சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆயில் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். வெறும் சாதத்தில் போட்டு பிரட்டணும் அப்படின்னா ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது, மருந்து மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகாது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் கறி குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை பருப்பு குழம்பாக இருந்தாலும் சரி, சோறு சாப்பிட்டுட்டு மறுசோறு கொஞ்சமாக இந்த மாதிரி சாப்பாடில் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லை இந்த தக்காளி குழம்பு, புளி குழம்பு அப்படின்ற பட்சத்தில் நான் மறுசோறு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா அந்த குழம்பு கூடவே பக்கத்தில் ஓரமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருவேன். அப்படியே சாதத்து கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்ருவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோசை, இட்லி, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு வந்து பொடி எடுத்துக்குவேன். பட் ரெகுலராக 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி நான் எடுத்துப்பேன். ஸோ தோசை, இட்லிக்கு நான் சேர்த்தாலுமே நார்மலாக வந்து இட்லி பொடிலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் தேங்காய் நல்லெண்ணெய் கூட பிரட்டி நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும்.
நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முடி வளர்ச்சியிலையும் இன்டர்னல் கேர், எக்ஸ்டர்னல் கேர் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இன்டர்னலாக என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. ஸோ இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கேரில் வரும். இது மாதிரி கறிவேப்பிலை பொடி, சத்தான காய்கறிகள், சத்தான பழங்கள், ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம இன்டேக் பண்ணுறதிலும் முடி வளர்ச்சிக்கு பங்கு இருக்குது. அண்ட் முக்கியமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி தான் நம்ம வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து எப்படி வேணால் நம்மளோட ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போது நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். அப்புறம் வந்து என்ன குழம்பு வச்சாலும் அதில் நிறைய கருவேப்பிலை போட்டுக்குவேன். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணுறனால நம்ம வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறிட போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் கருவேப்பிலையோட டேஸ்ட்டு. நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கெடுத்து விடாது. ஸோ துவையலில் அப்புறம் வந்து ஏதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய கருவேப்பிலை போடுவேன். மிக்சர் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஃப்ரை எது பண்ணாலுமே நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்குவேன். நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ கருவேப்பிலை வந்து ஆப்வியஸ்லி குழம்புல இந்த மாதிரி பொரியல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி தான் போடுவேன். பட் தாளிக்கிறதுக்கு நிறைய சேர்த்துப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட், காய்கறிகள் இதெல்லாம் வந்து நான் முடி வளர்ச்சிக்குன்னு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நிறையவே சாப்பிட ஆரம்பித்தேன். லஞ்ச் ஒரு வேளை வந்து நான் நல்லா சாப்பிடுவேங்க. மார்னிங் டின்னர் மட்டும்தான் டயட்டில் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி குழம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தூவி விடுவேன். ஸோ இது வந்து மீன் குழம்புன்னு நினைக்கிறேன். மீன் குழம்புக்கும் நிறைய கருவேப்பிலை சேர்க்கலாம். ஃப்ளேவர்லாம் சேஞ்சே ஆகாது. குழம்பு, துவையல், அப்புறம் நம்ம தாளிக்கிறது, சட்னி, அப்புறம் அந்த பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் வீட்டிலே தயாரிப்போம் பார்த்திங்களா, அதிலெல்லாம் ஒரு கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டில் எந்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ பொடியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. 2 ஸ்பூனுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, டயட் பண்ணாலும் சரி, வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எதுக்கு ட்ரை பண்ணாலுமே நம்ம வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 டம்ளருக்கு குறையாமல் குடிக்கணும். ஸோ நல்ல உணவு, நல்ல தூக்கம், நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், நம்ம வந்து இன்டர்னல் கேர், எக்ஸ்டர்னல் கேர் அப்படின்ட்டு பிரித்து எல்லாத்தையும் கேர் பண்ணினா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நம்ம முழுமையாக பார்க்க முடியும். அண்ட் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணினது, அது வந்து தீர்ந்து போச்சு. இது வந்து நான் எகைன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து ரிசல்ட் என்ன தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ ரிசல்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஃபோர் வீடியோ கிளிப்பிங் பார்த்ததில் இந்த இடத்துல எந்த அளவுக்கு கேப் இருந்தது, எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இல்லாமல் இருந்தது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நியூ பேபி ஹேர்ஸ்லாம் எனக்கு அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய நியூ ஹேர்ஸ் வந்து எனக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதான் இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த ரிசல்ட் வந்து எனக்கு எவ்வளோ நாளில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் முடிஞ்சு நான் வந்து ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி. ஸோ எனக்கு ஒரு 2.5 மாதத்துலேயே எனக்கு வந்து நியூ பேபி ஹேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ 2.5 மாதத்துலேயே வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் முக்கியமாக இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா முடி வளருது அப்படின்றதுக்காக ஒரு வாரத்துலலாம் ஒரு டப்பா காலி பண்ணிடாதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். எது சாப்பிட்டாலும் சரி, எது புதுசாக ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு நாளைக்கு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். நார்மலாக நம்ம இட்லி பொடிலாம் எப்படி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்குவோமோ அந்த மாதிரி தான். ஓகே, இன்டர்னல் கேரில் எப்படி நான் இந்த கறிவேப்பிலை பொடியை எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கேரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் ஆயில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கறிவேப்பிலை பொடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பொங்கல் டைம்லேருந்து தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். தீபாவளி டைம்லேருந்தே நான் ஒரு ஹோம்மேடு ஹேர் ஆயில் ஒன்று நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேனா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு, வீட்டிலே வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ மேபி இந்த கறிவேப்பிலை பொடி, அந்த ஹேர் ஆயில் ரெண்டும் சேர்த்து காம்போ மாதிரி கூட என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஹேர் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்லேயே அந்த ஒரு ஹிண்ட் இருக்குது, அது என்ன ஹேர் ஆயில் அப்படின்றது. ஸோ கெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது என்ன ஹேர் ஆயில் அப்படின்றத. யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த இன்டர்னல் கேர் மாதிரியே எக்ஸ்டர்னல் கேர்லையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும், ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஹேர் ஆயில் ஷேர் பண்ணும்போது நான் வந்து சேர்த்தே நான் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ அடிக்கடி வந்து நான் ட்ரை பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க் இதெல்லாம் கூட நான் தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ பெட்டர் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் கேர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஹேருக்காக என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதில் எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் கொடுத்துருப்பேன்.
அந்த ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.